Hello aspirants, welcome to my channel. இந்த சம் வந்து SSC ப்ரீவியஸ் இயரில் அல்ஜிப்ரா டாபிக்லேருந்து கேட்ட சம்மு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் x minus 1 by x is equal to minus 6, find the value of x power 5 minus 1 by x power 5 சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, x minus 1 by x is equal to minus 6ன்ட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா, அதாவது x minus 1 by x is equal to k அப்படின்னா x square plus 1 by x square is equal to k square plus 2ன்னு தெரியும். இதில் k அப்படின்றது இந்த மைனஸ் 6 அப்படின்றது தான் k. சரிங்களா? அப்போ x square plus 1 by x square is equal to k square plus 2னா k அப்படின்றது மைனஸ் 6. அப்போ மைனஸ் 6 the whole square plus 2. சரிங்களா? ஸோ மைனஸ் 6 வந்து மைனஸ் 6 the whole power 2, அதாவது மைனஸ் 6 into மைனஸ் 6 36 plus 2. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 38ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து 38ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும் என்னென்னா, எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு கே கியூப் ப்ளஸ் 3கேன்னு தெரியும். ஸோ இதுலேயும் கே அப்படின்றது மைனஸ் 6 தான். அப்போ x cube minus 1 by x cube is equal to k cube. k அப்படின்றது minus 6. minus 6 the whole power 3 plus 3 into minus 6. ரைட்டா? ஸோ minus 6 வந்து cube பண்ணிங்க அப்படின்னா minus 6 into minus 6 into minus 6. ஸோ 6 6 36, 36 into 6 வந்து 216 வரும். இங்கே பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா மைனஸ்னா மைனஸ் வரும், பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வரும். இங்கே ஆட் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் 216. சரிங்களா? 216 மைனஸ் 6 3s are 18, மைனஸ் 18. ஸோ மைனஸ் 216 மைனஸ் 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 234. சரிங்களா? இப்போ எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 5 தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 5 வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூபையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 5. அடுத்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் என்ன வரும்? மைனஸ் 1 பை எக்ஸ். அடுத்த 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ். அடுத்த 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை, வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் என்ன வரும்? 5ன்னு வரும். ரைட்டா? இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து 38ன்னு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் வந்து மைனஸ் 234ன்னு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 இந்த மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 5 எழுதிக்கிங்க. ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்றது இருக்குது. ரைட்டா? இப்போ 38 இன்ட்டு minus 234 is equal to x power 5 minus 1 by x power 5 plus x minus 1 by x வந்து கொஷினில் மைனஸ் 6ன்னு தெரியும், அது மைனஸ் 6 அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ 38 இன்ட்டு மைனஸ் 234 is equal to x power 5 minus 1 by x power 5 plus into minus 6 மைனஸ் 6ன்னு வரும். இப்போ இந்த 38ஐயும் மைனஸ் 234ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 8892ன்னு வரும். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 5 மைனஸ் 6ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மைனஸ் 6 இருக்குல்ல, இந்த மைனஸ் 8892ல் இந்த மைனஸ் 6 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 6ன்னு ஆகிரும். இஸ் ஈக்குவல் டு x power 5 minus 1 by x power 5. அப்போ மைனஸ் 8892 ப்ளஸ் 6 வந்து எவ்வளோ அப்படின்னா மைனஸ் 8886 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 5. ஸோ எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 5ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 8886 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா?
ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. தேங்க்யூ.